ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் ரொம்ப சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதனுடைய வாசனையினாலே நிறைய பேர் இதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற மெத்தடில் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முள்ளங்கி முக்கியமாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது மூணும் சேர்த்திக்கலாம். இது மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக செவக்கணும். அந்த அளவுக்கு பொரியட்டும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லேசாக செவத்ததும் நம்ம இதில் பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனையும் போகணும். நம்ம இதில் முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறோம். ஸோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயமும் நறுக்கியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் சேஞ்சும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கியை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் பொடிசாக நறுக்கியிருக்கிறேன். இந்த முள்ளங்கியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரியல் நல்ல மணமாக நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்ம பொதுவாகவே முள்ளங்கி பார்த்திங்கன்னா சாம்பாரில் ஆட் பண்ணணுன்னாலும் சரி, அல்லது ஏதாவது குழம்புல ஆட் பண்ணணுன்னாலும் சரி, முதல்ல தனியாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அதோட அந்த ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா போகும். அதுக்கப்புறமா சீக்கிரமாக வதங்கவும் செய்யும். இப்போது நம்ம அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வெள்ளையாக இருக்கிற முள்ளங்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த முள்ளங்கிக்கு பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். இதே முள்ளங்கியை நம்ம துருவி கூட பொரியல் செய்யலாம். அது ஒரு வகையாக செய்யலாம். அந்த துருவி செய்கிற முள்ளங்கி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம்னா சுவையாக இருக்கும். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளாக இருந்தால் இன்னுமே பார்த்திங்கன்னா பொரியல் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முள்ளங்கி துருவி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம தண்ணி விட்டும் வேக வைக்க வேண்டியது கிடையாது. அதே போல் அதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பேபிஸ்க்கெல்லாம் ஒரு 10 months அண்ட் எபவ் நல்லா சாதம், அதுக்கப்புறமா பொரியல் எல்லாமே ஊட்டி விடுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி துருவின முள்ளங்கி பொரியல் கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திருக்கிறேன். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes மூடி வச்சிடலாம். அப்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தண்ணி கம்மியாயிடுச்சு. இன்னும் லைட்டாக தான் இருக்குது. நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிருந்ததுன்னா. ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காது. அப்படிங்கும்போது கரம் மசாலா கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அதிகமாக போட்டால் தான் இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
இந்த முள்ளங்கி பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்துக்கெல்லாம் சரி அல்லது வெரைட்டி ரைஸ்க்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கெல்லாம் நம்ம சப்ஜியை கூட இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.